ஜெய் ஸ்ரீராம். நமது குமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ ராமர் ஆலயம் வைகுண்டபுரத்தில் அமைந்துள்ளது. ஆலய திருப்பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. மதுரை ஆதீனம், செங்கோல் ஆதீனம், சுவாமி சைத்தன்யானந்தஜி மகாராஜ் மற்றும் சாதுக்களின் ஆசியுடன் நூதன ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வருகிற ஜூன் மாதம் 27ஆம் தேதி காலை 9 மணிக்கு நடைபெற உள்ளது. அன்று மாலை சிறப்பு விருந்தினராக திரு அண்ணாமலைஜி மற்றும் நைனா நாகேந்திரன் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். ஆகையால் பக்த பெருமக்கள் அனைவரும் இந்த மகா கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி மற்றும் அன்னையின் ஆசி பெற்று செல்லும்படி அன்புடன் அழைக்கிறோம்.
இடி விளக்குமடா கேப்டன் பெயரை கேட்டால் வந்த இடியும் நிற்குமடா கேப்டன் நடை போட்டால் அந்த மனம் மொழியுமடா கேப்டன் ஆள வந்தால் நாடு சோலையாய் வருமடா தொண்டனை எண்ணிய போல் அவர் எண்ணியதில்லையடா அவர் சொந்த செலவினிலே கல்லூரி சாலை கந்தவரடா துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகன் உனக்கு துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகன் கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா முன்னேற்றம் நம்ம கேப்டன் லட்சியமே குழந்தை நலனிலே அவர் திட்டம் உருவாகுமே விவசாயி வேதனை மறுக்கு மாறும் சாதனைகள் மாணவர் எதிர்காலம் கேப்டன் மனதின் நிகழ்காலம் நம் நன்மைக்காக வருகிறார் இந்த நாட்டுக்காக வருகிறார் இதை பாட்டுக்காக சொல்லவில்லை நம் வீட்டுக்காக ஒட்டளிப்போம் ஓடி உழைக்க ஊழலை தடுக்க கேப்டன் வருகிறார் என்று ஓடி உழைக்க ஊழலை தடுக்க கேப்டன் வருகிறார் கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா உண்மை ஜெயிக்குமடா ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா கேப்டன் முதல்வர் என்றால் மக்கள் ஆட்சி நடக்குமடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு தைரிய லட்சுமியாக புரட்சி அன்னியாராக இன்றைக்கு உலகத்தில் எந்த தலைவருக்கும் இல்லாத ஒப்பற்ற பெயரும் புகழும் நமது அன்பு தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய நல்ல ஆட்சியுடன் இன்றைக்கு தூத்துக்குடியிலே நடக்கின்ற நமது நாராயணமூர்த்தி மற்றும் மாலதி அவர்களுடைய உதவி தனஸ்ரீ தனலட்சுமி அவர்களுக்கும் குற்றாலிங்கம் அவர்களுக்கும் நடக்கின்ற இந்த திருமண விழாவிலே கலந்து கொள்வதில் உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாவட்டத்தினுடைய செயலாளர் தயாலலிங்கம் அவர்களும் இந்த தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைந்த மாவட்டத்தை சேர்ந்த சுரேஷ் அவர்களுக்கும் இந்த மன விழாவிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் நமது மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் மணமகன் மற்றும் மணமகள் வீட்டாரை சேர்ந்தவர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் எங்கள் மகளிர் அணி சகோதரிகளுக்கும் தொண்டர் அணியை சேர்ந்தவர்களுக்கும் அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக கிளை கழக நிர்வாகிகளுக்கும் என் உயிரில் என்னுடன் கலந்த என் உடன்பிறப்புகளாக தேசிய முன்னோக்கு திராவிட கழகத்தின் சார்பாகவும் என்னுடைய பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தூத்துக்குடிக்கு எத்தனையோ முறை நாம வந்திருக்கோம். கேப்டன் கூட வந்திருக்கேன். பொதுக்கூட்டம், அதே மாதிரி மக்களுக்காக மக்கள் பணி, அரசியல் மேடைகள், தேர்தல் பணிகள் என்று எத்தனையோ முறை தூத்துக்குடிக்கு சூறாவளி சுற்றுப்பயணம் வந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இந்த விழா தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய குடும்ப விழா. இந்த குடும்ப விழாவில என் குடும்பம் எல்லாத்தையும் கலந்துக்கிறதுல உண்மையிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா இந்த குடும்ப விழா அப்படின்னு சொல்றேன்னா, நாராயணமூர்த்தி அவர்கள் கேப்டனின் இதயத்தில்
நிறைந்த ஒரு உண்மை தொண்டர் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு பதிய வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நாராயணமூர்த்தி அவர்கள் ரசிகர் மன்ற காலத்திலிருந்து தன்னை கேப்டனுக்காகவும் இந்த கட்சிக்காகவும் அர்ப்பணித்து அவர் செய்த பணிகள் ஏராளம். அதனால ஒரு தொண்டரையும் மதிக்கின்ற கட்சி நீங்கள் அன்போடு அழைத்தால் உடனடியாக வந்து கலந்து கொண்டு ஆசீர்வாதம் வழங்க உங்கள் அன்னியானவர்கள் நிச்சயமாக எந்த நேரத்தில் உங்களுக்காக இருக்கிறேன் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இங்க நமது மாவட்டத்தினுடைய துறை செயலாளர் அண்ணன் ட்ரிபிள் அவர்கள் மேடையில் இருந்தார். நிறைய மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க. எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்றேன். ஒரு மணமகன் எப்படி இருக்கணுன்றதுக்கு ஒரே ஒரு சாட்சி. இப்ப எங்க ஒரு இவங்கதான் இன்னைக்கு கதாநாயகி அவங்கள பத்தி பேசலாம் பார்த்தா கேள்விய போட்டு எங்க திருமணத்துல ஒரு பிளாக் பேக் கொண்டு வந்து எங்களுடைய மாநாட்டை என்னை ஒரு மணமகள் ஒரு கொண்டு போய்க்கிறீங்க. நான் ஏன் இதை வந்து சொல்றேன்னா ஒரு மணமகன் ரெண்டு பேருக்குமே நான் சொல்றேன். உங்க அப்பா அம்மாவையே நீங்க உதாரணமாக எடுத்துக்கொண்டு அவர்கள் உங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு பாடுபட்டுருக்காங்க அப்படிங்கிறத ஒரு உதாரணமா எடுத்துக்கிட்டு அவங்களே நீங்க ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு வாழணும்னு சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். கணவனும் மனைவி எப்படி இருக்குன்னா ஒரு ஆளும் வேலும் போல நகையும் சடையும் போல ஒருவருக்கு ஒருவர் நல்ல புரிதலோட விட்டு கொடுத்து வாழ்ந்தாலே அந்த வாழ்க்கை இனிக்கும். நான் நேற்று கூட நாமக்கல்ல பேசுறது ஒரு சில குறிப்புகள் இங்க சொல்றேன். கணவர் மனைவி அப்படின்னா என்ன? கேப்டன் எப்பவுமே சொல்வார், ஒரு பெண்ணுக்கு தான் ரெண்டு குல சாமி. பிறந்த வீட்டுல ஒரு குலதெய்வம், புகுந்த வீட்டிலேயும் ஒரு குலதெய்வம். இரண்டு குடும்பத்தையும் சக்தி ஆளுகின்ற அந்த சக்தி தான் அந்த பெண். அதனால இந்த பெருமைக்குரிய அந்த பெண் ஒரு மணமகனை நம்பி அவங்க வீட்டுக்கு போகும்போது மணமகன் வீட்டார் அனைவருமே அவங்களுக்கு அந்த பெண்ணுக்கு உரிய மரியாதையை நீங்க தரணும், பாதுகாப்பு தரணும். நல்ல ஒரு குடும்பத்தை தான் நான் வந்திருக்கின்ற ஒரு நம்பிக்கையை அந்த பெண்ணுக்கு மணமகன் மற்றும் மணமகள் வீட்டார் கொடுக்கணும். அதே மாதிரி மணமகள் எப்படி இருக்குன்னா ஒரு சின்ன அட்வைஸ் தான். ஒரு 5 வருஷம் எடுத்துட்டீங்க. அவர் சொல்லே முன் சொல், அவர் செயலே முன் செயல், அவர் எண்ணமே உன்னுடைய எண்ணம், அந்த குடும்பம் உன் குடும்பம் அப்படின்னு சொல்லி ஒரு 5 years நீங்க டோட்டலி டெடிகேட் பண்ணுங்க. உங்க வாழ்க்கை கடைசி வரைக்கும் இனிக்கும், பொருளாதாரமாக இருக்கும், சொர்க்கமாக இருக்கும். ஒரு வீட்டுக்குள்ள நுழையும் பொழுதே வந்து பல்வேறு கருத்துக்கள், நீயா நானா போட்டி, 2 குடும்பம், அப்புறம் எதோ வருது. இப்ப விவாகரத்துக்கு வேற நிறைய போயிருக்கிறேன் நாமக்கல்ல நான் பேசுறேன். ஆனா இந்த கம்பெனிகள் நிச்சயமாக தேமுதிகவின் குடும்ப தம்பதிகள் இருக்கு. அதனால நிச்சயம் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து மன ஒற்றுமையோடு எல்லா பலங்களும் நலங்களும் பெற்று சீரோடும் செல்வோடும் இருக்கணும்னு சொல்லி நான் இவங்களை வாழ்த்துறேன். 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்ந்து இந்த சமூகத்திற்கும் அவர்கள் சார்ந்த குடும்பத்திற்கும் அவர்கள் சார்ந்த கட்சிக்கும் பெருமையை என்றைக்கும் ஈடு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் கேட்கிறேன். கேப்டன் எவ்வளவோ பெண்களை பற்றி சொல்லியிருக்காரு. பெண்கள் தான் இந்த நாட்டின் கண்கள், பெண்கள் தான் நம்மளுடைய எதிர்காலம். ஒரு பெண் படித்தால் அந்த குடும்பமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேப்டன் எப்பொழுதுமே பெண்கள் மீது மிகப்பெரிய ஒரு மரியாதையை வைத்திருந்தார். கேப்டன் தண்ணீர் பாதி அர்த்தனா ஈஸ்வரர் அப்படின்னு கேப்டன் சொன்னாரே. இப்ப கூட வீடியோல பார்த்தோம். நேற்று நாமக்கல்ல போன அங்க அர்த்தனா ஈஸ்வரர் ரொம்ப ஃபேமஸ் டெம்பிள். எல்லாரும் சொல்றாங்க கேப்டனுக்காக ஒரு சேர் வந்து ஸ்டேஜ்ல போடணும், கேப்டன் நம்ம கூடயே இருக்காருன்னு நினைக்கணும் அப்படின்னு. நான் சொல்றேன், கேப்டன் எங்கேயும் போல இங்கேயும் இருக்கிறார். இந்த மணமக்களையும் வாழ்த்துகிறார்கள். அவர் கேப்டன் தெய்வமாக இருந்து எப்போதும் நம்மளை வாழ்த்துகிறார்கள். அப்போ குடும்பமா வருவாரு, உட்கார்வாரு, பேசுவாரு. இன்னைக்கு தெய்வமாக இருந்து
மணமக்களையும் இந்த இங்க இருக்கின்ற நமது கட்சியினரையும் வாழ்த்தியிருந்தார்கள். அதுல எந்த சந்தேகம் எனக்கு கிடையாது. ஏன் இதை சொல்றேன்னா, அவரை திருமணம் செய்த அந்த நொடியே என் வாழ்க்கையை கேப்டனுக்காக முழுவதுமாக நான் அர்ப்பணித்து விட்டேன். அதற்கு பிறகு எனக்கென்று எண்ணம் செயல் சொல் எதுவுமே கிடையாது. உண்மை. அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்வேன், அவர் சொல்றத செய்வேன், அவருக்காகவே வாழ்வேன். அதனாலதான் கேப்டன் என்ன சொல்லியிருக்காரு, கணவனே கற்கின்ற தெய்வம் சொல்வாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் என் மனைவி தான் நான் கற்கின்ற தெய்வம் அப்படின்னு அவ்வளவு பெரிய ஒரு புகழ்ச்சியை கொடுத்தார். பொதுவா ஆண்கள் அவ்வளவு ஈஸியா யாரையும் வாழ்த்திட மாட்டாங்க, பாராட்ட மாட்டாங்க. ஆனா கேப்டன் எவ்வளவு பெரிய ஒரு ஆளுமை, எவ்வளவு ஒரு கோபக்காரர் எல்லாம் உலகத்துக்கு தெரியும். அவர் இப்படியாப்பட்டவரே இன்னைக்கு அந்த அளவுக்கு சொல்றாருன்னா எனக்கு தெரியாது. அவர் பேட்டியில கொடுத்ததெல்லாம் இப்போ யூடியூப்ல பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு தூரம் கேப்டன் நம்ம மேல பறிச்சு வச்சிருக்காருன்றதுக்கான உதாரணம். அதை ஏன் இங்க சொல்றேன்னா, இந்த கேட்ட மணமகனும் அந்த புரிதலோடு ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து உங்க அப்பா அம்மாவியர் ஒரு மனதை எடுத்துட்டு நீங்க சீரோடும் சிறப்போடும் வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை மனதார வாழ்ந்துகிறேன். எனவே இந்த திருமண விழாவிற்கு வந்திருக்கும் கழகத்தை சேர்ந்தவர்களுக்கும் உற்சாக உறவினர்கள், நீங்க எல்லாரும் மனப்பூர்வமா அவங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. அந்த நல்ல ஆசீர்வாதமே அவர்களை 100 ஆண்டு காலம் நிச்சயமாக நல்லபடியாக வாழ்த்துகள், வாழ வையுங்கள், சிறப்பாக இருப்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி, என்னுடைய கேப்டன் எப்பொழுதும் சொல்றது போல, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து இல்லடா, இயக்கத்தை செய்வோம் இல்லாதவர்கள் என்று கூறி, நமது பொழுது வெற்றி பொருசாக இந்த மாணவர்கள் வாழ்க்கையில் வெற்றியாக அமைய வேண்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. விஜயகாந்த் வாழ்ந்தான் மக்களுக்காக வாழ்ந்தான் தான் இருக்கணும். பட்டாப்பட்டி கிராமத்திலும் படபடக்கும் ஸ்டாரு, பட்டணத்து கட்டடத்தில் கருப்பு வாத்தியாரு, வரவேணும் புத்தம் புது ராஜராஜ தேரு, எங்க மக்கா மனசு எல்லாம் கேப்டனோட பேரு. அவரு கெட்டதெல்லாம் அவர் கிழிச்சு தூக்கி போடுவாரு. ஏழை பாழ வீட்டுலதான் 3 வேளை சோறு, வறுமையத்தான் விரட்டி சந்தோஷத்தை கொடுப்பாரு. கேப்டன் என்றாலே ராணுவத்திற்கு ஈணையானவர். என் தொண்டர்கள் அதிகம் ஜாக்கிரதை. வரப்போகும் காலம் இளைஞர்களுடைய காலமாக தமிழ்நாட்டிலே உருவாக்கப்படும் என்பதை உறுதியா சொல்றேன். 6 முகம் சேர்ந்த அணி 7 முகம் ஏறும், அடகு வைக்கும் அரசியல் தேர்தலோட மாறும், வாழ வைக்கும் கருப்பசாமி கோட்டையில சேரும், தென்னம்பூவு சிரிப்போட நாங்க கோடி பேரும், ஆட்டம் போட காலு கை ஆகாசத்தை கீரும், கேப்டனோட பேரு சொன்னா தமிழ்நாடே சேரும். கோபப்பட என்ன? கோபங்கள் இயற்கை, கோபம் இருக்கும் இடத்தில் தான் குணம் இருக்கு. பட்டாப்பட்டி கிராமத்துல படபடக்கு சாரு, பட்டணத்து கட்டடத்தில் கருப்பு வாத்தியாரு, வரவேணும் புத்தம் புது ராஜராஜ தேரு, எங்க மக்கா மனசு எல்லாம் கேப்டனோட பேரு. நல்லதுக்கும் கெட்டதுக்கும் இடைய வந்த போரு, கெட்டதெல்லாம் அவர் கிழிச்சு தூக்கி போடுவாரு. RSI Flash India என்கிற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல் கொடுத்து வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம லைக் போடுங்க.